நல்ல மழை பெய்கிற ஒரு கிராமத்தில் வந்து இவ்வளோ நிலம் காலியாக கிடக்குது. இங்கே ஒரு குளம் வெட்டியிருக்காங்க, தண்ணி இல்லை. இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ இடம் காலியாக கிடக்கு பாருங்கள். விவசாயம் செய்யாமல் ஏராளமான நிலம் காலியாக கிடக்குது இப்படி கிராமப்புறத்தில். என்ன எதுக்காக அப்படின்னா, அந்த விவசாயிகள்கிட்ட பணம் இல்லை, முதலீடு இல்லை. அங்கே பாருங்கள், எல்லாம் காலியாக தான் கிடக்குது. இது எல்லாமே காலியாக தான் இருக்குது. விவசாயிகள்கிட்ட பணம் இல்லை. அது எல்லாமே சீம கருவேல மரம். அப்போது பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் தமிழ்நாட்டில் காலியாகவே கிடக்குதுன்னா, ஆனால் அது யாருக்காவது சொந்தமான நிலமாக தான் இருக்கும். அப்போ அவங்க ஏன் அதை வந்து பயிர் பண்ண மாட்டேன்றாங்க? பணம் இல்லை, முதலீடு இல்லை. பயிர் பண்ணால் கூட குறைந்த முதலீடு தேவைப்படுகிற ஒரு பயிரை அவங்க பயிர் செய்வாங்க. அது மக்களுக்கு தேவையா அப்படிங்கிறத பற்றிலாம் இல்லை. என்கிட்ட பணம் இருக்குது, என்னுடைய பண வசதிக்கு நான் இதை தான் பயிரிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைந்த முதலீடு தேவைகிற அது கூட பண்ண மாட்டாங்க. அது பண்ணுறது கூட எனக்கு வக்கு இல்லைங்க, வழி இல்லைங்க. அப்புறம் இங்கே பாதுகாப்பு வேறு கிடையாது. இந்த நிலங்களில் பார்த்திங்கன்னா, இது ஊரில் இருக்குது, ஒரு கிராமத்தில் இருக்குது அப்படின்னா, இங்கே அவர் பயிர் செய்கிறாரு, தக்காளி போடுறாரு அப்படின்னா, இதை யார் வேணாலும் பறித்து சாப்பிட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. அப்போ அவருக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கே நம்பிக்கை இல்லை. கஷ்டப்பட்டு முதலீடு கடனை வாங்கி அவர் வந்து எதாவது ஒன்று பயிரிடுறாரு அப்படின்னா, இந்த மக்கள் வந்து அதை திருடிட்டு போயிடுவாங்க. அப்போ பாதுகாப்பு இல்லை. விவசாயம் செய்கிறதுல நம்பிக்கை ஏன் இல்லாமல் போகுது? இது எல்லாமே வேலைவாய்ப்பு. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விவசாயத்தை அரசு பணியாக மாற்ற வேண்டும். மாற்றி இந்த மாதிரி இப்போ நிலத்தை வச்சுக்கிட்டு அவர் சும்மா இருக்கார்ல, இவருக்கு வந்து இந்த நிலத்தை வாங்கிட்டு உங்களுக்கு அரசு வேலை, அரசு அதாவது விவசாயம் செய்ய விரும்புகிற அனைவரையும் அரசு பணியாளர்களாக மாற்றி அவங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுத்து அப்புறம் இந்த இடத்துல வந்து தகுந்த பாதுகாப்பு வேலி எல்லாமே போட்டு, அரசாங்கத்திட்ட பணம் இருக்குது, முதலீடு இருக்குது, பம்பு செட்டு, தண்ணீர் வசதி எல்லாத்தையும் ஈஸியாக பண்ண முடியும். மக்களுக்கு என்ன தேவையோ அதை உற்பத்தி பண்ண முடியும். ஒரு விவசாயி என்ன பண்ணுவான்? தன்னிடம் இருக்கிற பணத்திற்கு ஏற்ற ஒரு விவசாயத்தை தான் அவன் பண்ணுவான். குறைந்த முதலீடு, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அரசாங்கம் தான் ரிஸ்க் எடுக்க முடியும். ரிஸ்க் எடுத்து, ஏன்னா அரசாங்கத்தில் நிறைய பணம் இருக்குது. இது வந்து இந்த விவசாயத்தை அரசாங்கமே ஏற்று நடத்தணும். அப்போ தான் வந்து, ஏன்னா இது வருமானம் தருகிற ஒரு தொழில். இதெல்லாம் வேலைவாய்ப்பு. இது காலியாக கிடக்கிறது நிலம் கிடையாது, எல்லாமே வேலைவாய்ப்பு. அப்போது கோடிக்கணக்கான வேலைவாய்ப்பு இந்த மாதிரி காணாமல் எல்லாமே பாருங்கள் தரிசாக கிடக்குது. ஆனால் தண்ணீர் வளம் இங்கெல்லாம் வந்து 10 அடியில் தண்ணி கிடக்கும். ஆனால் இங்கே தண்ணீர் வளம் ஏராளமாக இருக்குது, மழை வளம் ஏராளமாக இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் இது. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் காலியாக கிடக்குது. இது எல்லாமே வேலைவாய்ப்பு. இளைஞர்களுக்கு அற்புதமான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஒரு சுதந்திரமாக திறந்த வழியில் இவங்க அற்புதமான ஒரு வேலைவாய்ப்பை இவர்கள் அதை செய்ய முடியும். அதற்கு இதெல்லாம் பாருங்கள், சீமக இந்த இடத்துல இப்போ ஒரு 1000 மாமரத்தை நடலாம், அல்லது ஒரு 1000 வாழை மரத்தை நடலாம், ஒரு 1000 கொய்யா மரத்தை நடலாம். இப்படி பலதரப்பட்ட மரங்களை நட்டு உணவை உற்பத்தி செய்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையுடன் வாழ்கிற மனிதர்களுக்கு நம்ம அதை கொடுக்கலாம். நோய் ஏன் வருது அப்படின்னா, ஊட்டச்சத்து பற்றாக்குறை. அதனால தான் நோய்கள் வருகிறது. காரணம், இந்த மாதிரி விளைநிலங்களை நம்ம பயன்படுத்தாமல் சும்மா வச்சுருக்கோம். அங்கே தேவையில்லாத மரங்கள் வளர்கிறது.